ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எவர்யூத்தோட ஃப்ரூட் ஃபேஸ் வாஷோட ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை பர்சனலாக ஓனாக நான் யூஸ் பண்ணிவிட்டு என்னுடைய அனுபவத்தை தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இதில் என்னெல்லாம் குட் இருக்குது, என்னெல்லாம் பேட் இருக்குது, இது ரெண்டுத்தையும் நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு வேணுன்றவங்க உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஃபஸ்ட்டு இந்த ஃபேஸ் வாஷ்க்கு என்ன வர்த்து, எதுக்காக நம்ம இதை வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சில ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். அவங்களுக்குலாம் வந்து சாஃப்டாகவும் மாய்ஸ்சரைஸராகவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக இது வாங்கலாம். ஓகே. அதோட பர்பஸ் இது தான். ஓகே. இப்போ இதில் வந்து என்ன போட்டிருக்காங்க, என்ன மீன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இது வந்து மாய்ஸ்சரைசிங் ஃப்ரூட் ஃபேஸ் வாஷ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் நம்ம கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, என்னெல்லாம் போட்டிருக்காங்க, அதில் எதுவுமே நான் ஒவ்வொரு ஆளாக சொல்லிடுறேன். ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 100% சோப் ஃப்ரீ ஃபேஸ் வாஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இதில் வந்து சோப்புக்கு போடுற கண்டென்ட் எதுவுமே இருக்காது, இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் மெயினாக என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஆப்பிள் ஃப்ளேவரும் 9 மல்டிவிட்டமின்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது என்ன பண்ணும், மெயினாக இது என்ன பண்ணும், க்ளீன் ஒன்லி டர்ட்டி அப்படின்னா, அப்போது நம்ம ஃபேஸில் இருக்க அழுக்கு மட்டும் தான் இது எடுக்குமே தவிர கலர் சேஞ்ச் ஆகாது. நல்லா கேட்டுக்கோங்க, அழுக்கு மட்டும் தான் நம்ம ஃபேஸ்லேருந்து எடுக்குமே தவிர கலர் சேஞ்ச் ஆகாது. நெக்ஸ்ட்டு இது வந்து மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 150 கிராம் வந்து 135 ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நான் வாங்கும்போது 135 ருபீஸ் தான் நான் கொடுத்து வாங்கினேன். இதில் வந்து பைரஸ் மெலாஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து இதை எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் வந்து 4 புக் ரெஃபரன்ஸ் இருக்குது. நம்ம கீழே பார்த்தோம் அப்படின்னாலே தெரியும். இதில் வந்து 4 புக்கை வந்து படித்து ஆராய்ஞ்சு புரட்டி போட்டு அதில் என்னெல்லாம் அவங்களுக்கு தெரியுமோ அதை வச்சு தான் இந்த ஃபேஸ் வாஷ் தயாரிச்சிருக்காங்க. ஓகே. இப்போ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதிலே மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டவுட் இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஃபேஸ் வாஷை பற்றின டவுட் இருந்துச்சுன்னா கீழே அந்த பாக்ஸ் மாதிரி போட்டு அதிலே மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு எப்போவுமே என்ன பண்ணால், எந்த ஒரு ஃபேஸ் வாஷ் எடுத்தாலுமே ஃபஸ்ட்டு நம்ம கையில் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம ஃபேஸில் போடணும். இது வந்து நான் போடும்போது வந்து எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு கையில் தான் டெஸ்ட் பண்ணிவிட்டு நிறைய ஃபோம் வந்துச்சு. இது நல்லா நம்ம கையில் போட்டு நல்லா மசாஜ் கொடுக்கும்போது நல்லா ஃபோம் வந்துச்சு, நிறைய நுரை வந்தது. அப்போயே எனக்கு பிடிச்சிருந்தது. ஓகே, நிறைய நுரை வருது. நெக்ஸ்ட் அதோடய ஸ்மெல் வந்து சூப்பராக இருந்தது. எனக்கு அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை நான் எப்படி போட்டேன்னா, ஒரு 15 to 20 மினிட்ஸை நல்லா ஃபேஸில் போட்டு நல்லா ஃபோம் பண்ணேன். அது நல்லா நுர வர வரைக்கும் நான் போட்டுட்டு அதுக்கப்புறமே தான் நான் வாஷ் பண்ணேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. இது நான் கண்டிப்பாக சொல்லுவேன், நல்லா சாஃப்டாக இருந்துச்சு, மாய்ஸ்சரைசராகவும் இருந்தது. இது ரெண்டுத்துக்காகவும் இது வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஓகேப்பா. இது ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு நாளைக்கு 2 to 3 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம யூஸ் பண்ணலாம், ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம வெளியே எங்கேயாச்சும் போயிட்டு வந்தோம் அப்படின்னா அப்போ ஒரு வாட்டி போடலாம். நெக்ஸ்ட்டு நைட் ஒரு வாட்டி போடலாம். இல்லை நான் எங்கேயுமே வெளியெல்லாம் போகலை, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கேன் அப்படின்னா நம்ம மார்னிங் ஒரு வாட்டி, நைட் ஒரு வாட்டி பண்ணோன்னாலே போதும். ஏன்னா இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதை வந்து நல்லா சாஃப்டாக வச்சுக்குது. நெக்ஸ்ட்டு நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரைசராக வச்சுக்குது. ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்க இது கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அப்புறம் நம்ம ஃபேஸில் இருக்க அழுக்கு எல்லாத்தையுமே க்ளீன் ஆகுது. நம்ம ஃபேஸில் இருக்க அழுக்கு எல்லாமே க்ளீன் ஆச்சு அப்படின்னாலே ஓவராலாக நம்ம ஃபேஸில் இருக்க ஒரிஜினாலிட்டி நமக்கு தெரியும். கலர் சேஞ்ச் ஆகுமா என்னென்னு எனக்கு தெரியல, ஆனால் சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்சரைசராக இருக்குது. ஓகே. இந்த வீடியோ பற்றின டவுட் ஏதாச்சும் இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் ஏதாச்சும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எந்த ப்ராடக்ட்டோ அந்த ப்ராடக்ட்டோட நேம் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி கூட இருக்க அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.